உலக இரட்சகர், ஆசீர்வாதத்தின் தேவன், அற்புதங்களின் தேவன், அடையாளங்களை தன் ஜனங்களுக்கென்று நிறைவேற்றி மகிமைப்படுகிற சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த முதல் மாதம், இந்த முதல் தேதி முதற்கொண்டு தேவன் தானே உங்கள் திட்டங்களை, உங்களுடைய உடல் சுகத்தை, உங்களுடைய தீர்மானங்களை, உங்களுடைய நிலபுலன்களை ஆயிரங்களாய் ஆயிரங்களாய் ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுவாராக. ஏனென்றால் நம்மை உண்டாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை ஆளுகை செய்து, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சர்வ சிருஷ்டியின் ஆசீர்வாதங்களின் தேவன். அவர் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவர் தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கென்று அளவில்லாமல் கொடுத்து மகிமைப்படுகிற தேவன். அவருடைய ஆசீர்வாத அடையாளங்கள் இன்று முதல் அவங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாய் இறங்குவதாக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாத வார்த்தைகளாக நாம் பற்றிக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாருமாய் சுதந்திரித்துக் கொள்வோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். தான் உண்டாக்கிய முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் சர்வத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமை சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி உனக்குள்ளே நித்தியமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நித்தியமான அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய வரைக்கும் உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வாதம், அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை தேடுகிற எண்ண முடியாத ஜாதிகள் மேல் மகிமையின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ இந்த இடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று பாருங்கள். சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை நான் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் போதிக்கிறது போல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், நீதி உள்ளவர்கள் மேலும் நீதி இல்லாதவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், எல்லாருடைய உழைப்புக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுக்கிறவர் என்றால் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த பைபிள் போதிக்கிற சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஆசீர்வாதங்களின் தேவன். எப்பேற்பட்ட சாபம் உள்ளவர்களோ, தரித்திரம் உள்ளவர்களோ, பீடை சனியன் கொண்டவர்களோ, பிசாசினுடைய கட்டுக்கு உட்பட்டவர்கள், அக்கிரமங்களால பாவங்களால தன் ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்கள் எவராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு இரட்சகராக மீட்பராக தேடி வரும்போது அவர்களையும் அவர்கள் சந்ததியும் அளவில்லாமல் நம்முடைய தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். ஏனென்றால் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனால் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், எல்லா ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தனது ஜீவனை கொடுத்து உலகம் முழுவதும் எண்ண முடியாத கோடி கோடியான மக்களை கர்த்தராகிய இயேசு மீட்டு கொண்டாரு, ரட்சித்து கொண்டாரே, அந்த ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்பது இரட்டிப்பாய் அது இருக்கும். அது ரட்சிப்பாய் இருக்கும், அது சுகபலமாய் இருக்கும், அது சமாதானம் உள்ள ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷம் உள்ள ஆசீர்வாதமாக அது இருக்கும். தேவன் தரும் ஆசீர்வாதம் என்பது அது நித்தியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீரை போல அவர் ஆசீர்வாதங்கள் நம்மேல் வடிந்து கொண்டே இருக்கும். ஆமென் அன்பானவர்களே. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், நிலபுலன்களை தரும், வீடு வாசல்களை தரும். உங்களுக்கு எண்ண முடியாத பொருளாதார ஆசீர்வாதங்களால் உங்களை நம்மையும் தேவன் இன்றைய வரைக்கும் அளவில்லாமல் உயர்த்துகிறார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தில்
ஒருபோதும் தீமை வராது, சாபங்கள் வராது, மனநோவுகள் வராது, மன உளைச்சல்கள் வராது, சமாதானமற்ற சூழ்நிலைகள் வராது. இன்றைக்கு இந்த உலகில் எவ்வளவாய் சொத்து சுகங்களுக்கு மேலானவர்கள் என்று காட்டிக்கொண்டாலும் அவர்கள் எல்லோரும் நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள், சந்தோஷத்தை தேடி அலைகிறார்கள், மகிழ்ச்சியை தேடி அலைகிறார்கள். ஆமாம் அன்பானவர்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து பெரிய வீட்டை கட்டியிருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய புகழ் பெற்றவர்களும். ஆனால் அங்கே இடத்துல சமாதானம் இல்லை, அவர்களுக்கு அங்கே நிம்மதி இல்லை, அந்த இடத்துல ஒற்றுமை இல்லை. அந்த வீடு எனக்கு நரகமாக இருக்கிறதுன்னு சொன்ன பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எப்பொழுதும் சுகபலன் இருக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குடும்பம், அந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பணத்தை பெரிதா எண்ண மாட்டார்கள், சொத்து சுகத்தை பெரிதா எண்ண மாட்டார்கள். கர்த்தராகிய இயேசுவையே எல்லாவற்றுக்கும் மேலாக எண்ணுவார்கள். இதுதான் மகிமையான ஆசீர்வாதம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள், அவர்கள் பிள்ளைகளை அனுபவிப்பார்கள், அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த ஆசீர்வாதத்தில் சுகம் இருக்கும், அந்த ஆசீர்வாதத்தில் ரட்சிப்பு இருக்கும், அந்த ஆசீர்வாதத்தில் நீதியும் நேர்மையும் இருக்கும். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் சகல ஜனங்களை ஆசீர்வதித்தாலும் கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தில் இதோ ரட்சிப்பும் சந்தோஷமும் மகிமையும் அடையாளங்களும் சுகபலன்களும் மறைந்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தன் ஜனங்களுக்கு தருகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகிலே ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்தவ நாடுகள் தான் உலகத்திலே பெரும் பணக்கார நாடுகள். அவர்கள் தான் உலகத்திலே மிகவும் அதிகாரம் கொண்ட நாடுகள். அவர்கள் தான் உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பல கோடி கோடியான பணத்தை அவர்களுக்கு உதவி செய்து உயர்ந்து வரும் நாடுகள் தான் கிறிஸ்தவ நாடுகள். சகல ஜனங்களை காட்டிலும் தன்னை ஆராதிக்கிற தன் ஜனங்களை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நண்பானவர்களே, இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இன்று முதல் இறங்குவதாக. தேவனுடைய பலத்த கரம் உங்களையும் உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவதாக, உங்கள் கைபலன்களை உயர்த்துவதாக. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கடந்த காலத்தினுடைய நிலபுலன்களாக இருக்கட்டும், பணம் பொருட்களாக இருக்கட்டும், பரிபூர்ண சுகமாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் உங்களை வந்து அது சேர்வதாக. சகல ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தில் உயர்ந்திருப்பார்கள். இதை பற்றி கொள்வோமா? இந்த தேவனுக்கு மகிமை செலுத்தி நமது வாழ்க்கையில் எண்ணுவதற்கு மேலாய் நமக்கு அவர் செய்த சொல்லன்னா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி சகல ஜனங்களை காட்டிலும் இன்று முதல் தேவனே எல்லா ஜனங்களையும் காட்டிலும் உம்மை ஆராதிக்கிறவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்களுடைய எல்லா கயிற்று செய்யும் பணிகளுக்கும் நீ தாரும், எங்கள் சபைகளுக்கு நீ தாரும் ராஜா என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, ஆசீர்வாதங்களின் தேவனே, சகலவரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர். இந்த நாளிலே நீ தந்த வாக்குத்தத்தம் சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னீர். எல்லோரும் ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட எண்ண முடியாத உலகம் முழுவதும் உள்ள உம்முடைய ஜனங்களை அளவில்லாமலே ஆசீர்வதிக்கிறீர். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் இன்று முதல் இறங்குவதாக. ரட்சிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் அபிஷேகமும் இறங்குவதாக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.